ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மக்களை பெற்ற மகராசி 1957 ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். கே. சோமு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பானுமதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் கண்ணாம்பா, எம்.என். நம்பியார், எம்.என். ராஜம், வி.கே. ராமசாமி, கே. சாரங்கபாணி, ஈ.ஆர். சகாதேவன், பி.டி. சம்பந்தம், வி.எம். ஏழுமலை, டி.பி. முத்துலட்சுமி, சி.டி. ராஜகாந்தம், எம்.ஆர். சந்தானம் ஆகிய பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் இசையமைச்சிருந்தாரு. மக்களை பெற்ற மகராசி படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணையார் சங்கிலியப்பன் குடும்பத்துக்கும் அதே கிராமத்தில் வசித்து வந்த அவருடைய சகோதரி அங்கம்மாளின் மகன் செங்கோடன் குடும்பத்துக்கும் பகைமை பிறந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. அந்த பகையை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அதற்கு நேர்மாறாக சென்னையில் கல்லூரியில் படித்து வந்த செங்கோடனின் தங்கை தங்கத்துக்கும் பண்ணையாருடைய மகன் கண்ணனுக்கும் காதல் பிறந்து வளர்ந்து வருது. காதலர்கள் 2 பேருமே படிப்பு முடிந்து சென்னையிலிருந்து ஒரே ரயிலில் ஊருக்கு திரும்பி வர்றாங்க. தங்கமும் கண்ணனும் ஒரே ரயிலில் வந்ததை பார்த்த செங்கோடனுக்கு ஆத்திரம் பொங்கி எழுந்தது. தங்கை கிட்ட ஆத்திரத்தை கொட்டும் செங்கோடனின் உணர்ச்சி நமக்கு கதையை புரிய வைக்குது. அதுக்கப்புறம் 2 குடும்பமுமே என்ன பிரச்சனைகளை சந்தித்தது, காதலர்கள் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, குடும்பங்கள் ஒன்று சேர்ந்ததா அப்படின்றதே இந்த படத்துடைய மீதி கதை. மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்தில் போறவளே பாடலை பற்றி சொல்லணும்னா, காடு வயலை படைச்சு கலப்பையை ஏன் படைச்சான், இந்த கன்னி பெண்ணையும் படைச்சு உன் கண்ணு 2 ஏன் படைச்சான், நேசமச்சான் சொல்லு மச்சான். ஒரு பாடலும் அதன் காட்சியும் உயிர் பெறுவது இந்த பாடல் காட்சியில தான். பானுமதி மற்றும் சவுந்தரராஜன் இவர்களை விட இதை பாட யார் வேண்டும்? சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் பானுமதி அவர்கள் இந்த பாடல் காட்சிக்கு உயிரோட்டம் அளிச்சிருக்காங்க. நடிகை டி.பி. முத்துலட்சுமி அவர்களை பற்றி பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு நடிகர் திலகம் அவர்கள். அகண்ட முகம், சில நேரங்களில் மருட்சியும் மகிழ்ச்சியும் சேர்ந்து பார்க்கும் கண்கள், அதில் அலட்சியம் தொக்கி நிற்கும் சிரிப்பு, நளினம் பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலை கொள்ளாத அசட்டையாக நடை, வில்லத்தனம் சில நேரங்களில் எட்டி பார்த்தாலும் பல நேரங்களில் அசட்டுத்தனமும் மரியாதையும் அறியாமையும் வெளிப்படும் விதமான பாத்திரங்களை தாங்கி அதை வெற்றிகரமாக வெளிப்படுத்தி ரசிகர்களை மனம் விட்டு சிரிக்க வைக்கும் நடிப்பு, இந்த ஒட்டுமொத்த கலவையின் மறுபெயராய் விளங்கியவர் தான் நகைச்சுவை நடிகை டி.பி. முத்துலட்சுமி அவர்கள். எதை பற்றியுமே கவலைப்படாமல் ரசிகர்களை எப்படி தன் இயல்பான நடிப்பால் வாய் விட்டு சிரிக்க வைத்தாரோ அப்படியே அவரும் சிரிப்பது தான் அழகு. ஏறத்தாழ 300 படங்களுக்கு மேலே நடித்ததுக்கு அப்புறம் அதே எளிமையின் மாறாத தோற்றம். நகைச்சுவை பாத்திரங்களை அவர் ஏற்ற போது எவ்வாறு அதை ஏற்று கொண்டாடினார்களோ அவ்வாறே அவர் வில்லத்தனம் செய்த போதும் ரசித்தார்கள். மக்களை பெற்ற மகராசி படத்தில் அத்தை மகள் எம்.என். ராஜமும் மாமன் மகன் எம்.என். நம்பியாரும் படிக்க போன இடத்துல காதல் கொள்ள விரோதிகளான 2 குடும்பமுமே அவர்கள் இருவர் காதலையும் ஏற்க மறுக்கும். இந்த 2 வீட்டின் வேலைக்காரர்களான ஏழுமலையும் முத்துலட்சுமியும் அதே விரோதத்தை தங்களுக்குள் தொடர்வதும் சண்டை போட்டுக்கொள்வதும் நகைச்சுவையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இவங்க 2 பேருக்குமே தாராபுரம் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம் அப்படின்னு ஒரு டூயட் பாடலும் படத்தில் இடம்பெற்றிருக்கும். சண்டைக்காரர்கள் பிறகு சமாதானமாகி காதலர்களாகவும் ஆவார்கள். இந்த திரைப்படத்தில் நடிகை பானுமதி அவர்கள் மக்களை பெற்ற மகராசி படத்துக்காக 2 சோலோ பாடல்கள் பாடியிருக்காங்க. அதில் ஒரு அற்புதமான பாடல் தான் சொன்ன பேச்சை கேட்கணும். இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை எழுதியவர் மருதகாசி. இந்த மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்தில் பட்டணத்தை பார்த்து இருக்காத பட்டிக்காட்டு மனிதனாக நடிக்கும் சிவாஜி கணேசன் அவர்களின் பேச்சை முதல்ல குறிப்பிட்டு சொல்லணும். மிகவும் இயல்பாக அமைந்திருக்கும் அவருடைய பேச்சு. அதுலேயுமே இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த படத்துல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வசனங்கள் எல்லாமே அவர் இதுவரையில் நடித்திருந்த மற்ற படங்களை காட்டிலும் மிகவும் குறைவு அப்படின்னே சொல்லலாம். எதுகை மோனை, அடுக்கு தொடர் முதலிய அலங்காரங்கள் எதுவுமே இல்லாம அவர் பேச்சு இந்த படத்துல யதார்த்தமாக அமைஞ்சிருக்கும். கிராமிய பண்பு கலந்த பாஷை மிகவும் நயமாக தடங்களின்றி இருக்கும். தங்கைக்கு களங்கம் கற்பித்து தாயாரிடம் பேசும் கட்டத்துல செங்கோடன் அவர்களுடைய தாயார் கோபத்துல சிவாஜி அவர்களை அரைஞ்சிடுவாங்க. அப்பொழுது தன்மான உணர்ச்சி ஒரு புறமும் குடும்ப கௌரவம் ஒரு புறமும் அவரை வாட்டும். அப்போது தாங்க முடியாத வேதனையுடன் வீட்டை விட்டு மௌனமாக வெளியேறி விடுவாரு செங்கோடன். அந்த காட்சியில சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.